இப்படி உடலில் உள்ள ஒவ்வொரு அவயங்களும் நெற்றியின் ஒளி சேமிப்புக்கு தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு அந்த வசிய கலையை கௌரவப்படுத்தி ஒரு உன்னத பயிற்சியின் மூலம் உன்னத நிலைக்கு மனிதனை திசை திருப்பி அவன் ஒரு கிட்டத்தட்ட தெய்வீக நிலைக்கு கொண்டு போவதும் இல்லாமல் நினைத்த நேரத்தில் நினைத்த மாத்திரத்தில் ஆன்மாவையே மயக்கி ஆன்மாவுக்குள் இருக்கும் அந்த உண்மைகளை வெளிக்கொண்டு விடும். அதோடு நிற்காமல் உள்ளே இருக்கும் இன்னொரு மனிதனின் நோய்களை கூட செல்களை முடுக்கி நோய்களின் விவரம் அறிந்து ஒளியின் மூலம் படுத்திருக்கும் மனிதனின் மூளையில் உள்ள செல்களை தட்டி எழுப்பி போ அப்பனே போய் இம்சைப்படுத்தி அந்த நோயை கருவறுத்து கொண்டு வா என்று கட்டளையும் இட்டு ஒரு அற்புதத்தை உருவாக்கும் வசியக்கலையின் அடுத்த கட்டம் மிகவும் அற்புதமானது என்று சொல்வதோடு அதற்கு பெயர் கூடு விட்டு கூடு பாய்தல் என்று பெயர். அந்த கூடு விட்டு கூடு பாய்தல் நிகழ்ச்சி நடக்கும் போது ஒரு மனிதன் கிட்டத்தட்ட உச்சக்கட்டம் எது என்றால், ஒன்று உயிரோடு சமாதி ஆகுதல், மற்றொன்று அமர்ந்து விடுதல். வெளிப்பார்வைக்கும் மற்ற மனிதர்களின் பார்வைக்கும் இந்த அமர்தல் வெறும் தியானம் என்றோ தவம் என்றோ இவன் முக்காலமும் கடந்து அமர்ந்து விட்டான், இவனை எழுப்ப இயலாது என்றேதான் தோன்றும். ஆனால் சமாதி ஆவதை விட அமர்தலில் தான் எக்கச்சக்கமான ஐட்டங்களை ஆன்மா நிகழ்த்தி காட்டும். அன்னை தெரசா அடிக்கடி ரூமிற்கு போய் கதவை சாத்தி கொண்டால் வெளிவர 3 நாட்கள் 5 நாட்கள் கூட ஆகும். பார்ப்பவர்கள் அம்மா ஜெபம் செய்கிறார்கள், இயேசு இன்னாரிடம் போ என்று கூறுவாராம் என்று பேசிக்கொள்வார்கள். அதே போலவே அன்னை வந்ததும் தன் உதவியாளர்களை அழைத்து பாம்பே போ, அங்கே தாராவியில் ஒரு தனவந்தர் இருப்பார், என் பெயரை சொல், பணம் கொடுப்பார், வாங்கி வா என்பார். அதே போல் பணமும் கிடைக்கும். இது எப்படி வசியக்கலையில் இது எப்படி சாத்தியம்? அதாவது வசியக்கலையில் ஒரு ஆன்ம நிலைக்கு பின் ஒரே ஒரு நொடி ஆன்மா நம்மை விட்டு கலண்டு மீண்டும் அதே நொடியிலேயே வந்து விடுகிறது என்று அறிந்தோம். இது அதிகமாகிவிட பழக்கம் பயிற்சி பழக்கம் பயிற்சி என்று வெறித்தனமாய் ஒளிப்பயிற்சியில் தங்களை ஈடுபடுத்தும் போது உண்மை ஒரு நொடி அல்ல 1000 நொடி கூட ஆன்மா நம்மை விட்டு வெளிவந்து பார்க் பீச் என்று சுற்ற போய்விடுகிறது.